गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वर गुरु साक्षात् परब्रह्मम तस्मै श्री गुरुवे नमः. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். வணக்கம் அன்பர்களே. நம்முடைய வாழ்க்கையிலே பல விஷயங்களுக்கு குருவின் அருள் தேவைப்படுகிறது. மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். தந்தை தாய்க்கு பிறகு குருவின் அருளாலே தெய்வத்தை கற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறதும், குருவின் அருள் இந்த ஜாதக அடிப்படையில் பார்க்கும்போது குருபலன் வந்துருச்சான்னு பார்ப்போம். கல்யாண விஷயத்துக்கு குழந்தைகள் பேர் அப்படிங்கிறது குரு காரகன். பணம் வருவதற்கு வாய்ப்புகள் குரு முக்கியம். ஏன்னா இது பெரிய பிளானட். அந்த பிளானட், அந்த கிரகம் தன்னுடைய இருக்கும் இடத்தை விரிவாக்கம் செய்யும் அப்படிங்கிறதுனால இருக்கிற இடத்தை கெடுக்கும், ஆனால் பார்வையால் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குருவினுடைய தன்மையிலே காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணுவாங்க. தன் பார்வை எப்படிப்பட்ட பார்வை அப்படின்னாக்க, 5ஆம் பார்வை அப்படிங்கிறது ஆசைகளை பற்றின விஷயம். கலத்திரம் அப்படிங்கிற விஷயத்தில் 7ஆம் பார்வை. அதே போல் நமக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மூலியமாக வரக்கூடிய பலன்கள் 9ஆம் பார்வை. இதுதான் முக்கியமான விஷயங்கள் அமையும். திருமகளும் பெருமாளும் நமக்கு வாழ்க்கையில் நிறைய பலன்களை கொடுப்பார்கள். இந்த மூல திருகோணம் 1, 5, 9ன்னு சொல்லுவோம். இப்படிப்பட்ட விஷயத்தில் தான் நமக்கு பலவிதமான நுட்பமான விஷயங்களையும் அருட்கடாட்சமாக ஒரு ஜாதகர் பெற்றுக்கொண்டிருக்கிறார். நிறைய ஜோதிட மெத்தட்ஸ்லாம் உண்டு. அதில் பிருகுநந்தி நாடி அப்படிங்கிற மெத்தடில் ஒரு ஜாதகர் அப்படின்னு சொன்ன உடனே குருவை தான் வச்சுப்பாங்க. குருவிலிருந்து அவருடைய 5ஆம் பார்வை 9ஆம் பார்வை திரிகோண பார்வைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதை சேர்க்கையாக வைத்து கொண்டு பலன் சொல்வது அப்படின்றதுனால குருவின் முக்கியத்துவம் நல்லா புரிஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட குரு தன்னுடைய நேர் பயணங்கள், எதிர்மறை பயணங்கள் அப்படின்னு சொல்லி 2 பயணங்கள் உண்டு. இந்த எதிர்மறை பயணம் பேர் வக்கரம்னு பேர். தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து திரும்பி செயல்படுவது. குரு இப்போ அதிசாரமாக உள்ளே வந்தார். கடகராசிக்குள்ளார உச்சம் அப்படிங்கிற இடத்த தொடுறார் அப்படின்னு பார்க்குறோம். அதனால தான் தங்கம் வேலை கிடுகிடுகிடுன்னு மேலே ஏறிச்சு பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் அது ஸ்டெபிளைஸ் ஆகி இறங்கிறதுக்கான வாய்ப்புகளை காட்டுறது இந்த வக்கரகதியில் ஆரம்பிக்கும். நவம்பர் 12ஆம் தேதி இந்த வக்கரத்தின் ஆரம்ப நிலை. அவர் திரும்பி 1 டிகிரியை ஆரம்பித்து திருப்பி மிதுன ராசியை நோக்கி பயணம் கொள்வார். இந்த பயணம் மார்ச் 12ஆம் தேதி வரைக்கும் ரஃப்லி அரௌண்ட் 135 நாள் இருக்கும். இந்த பீரியடில் இவருடைய வக்ரகதியானது நடந்து கொண்டிருக்கும். அப்படிங்கிறனால ரொம்ப முக்கியமான நோட்டபிளான விஷயங்கள் உண்டு. இப்போ நேர்பார்வையாக இவர் பார்த்தா தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசி மேலே வைப்பார். 9ஆம் பார்வையாக மீன ராசி மேலே வைப்பார். இப்போ ரிவர்ஸில் பார்த்தாக்க தன்னுடைய 5ஆம் பார்வை அப்படிங்கிற பார்வை பலத்தை மீனராசி மேலே வைப்பார். 9ஆம் பார்வை அப்படிங்கிறத விருச்சிக ராசி மேலே வைப்பார். மகர ராசி மேலே ப்ரிடாமினென்ட்லி அந்த 7ஆம் பார்வை இருக்கும், கடகராசியில் இருக்கிற வரைக்கும். அதனால் இந்த தன்மையை எப்படி இந்த கிரகங்கள் ஈர்த்து கொள்கிறது அப்படின்னு முக்கியம். இந்த சுகத்தை கெடுப்பது அப்படிங்கிற விஷயமும் உண்டு இதில். ஏன்னா குருவும் சனி பகவானும் பார்த்து கொண்டாலே கலவரங்கள் அப்படின்னு சொல்ல விஷயங்கள்லாம் உண்டு. நேரடி பார்வைகளாக கடகத்தில் உட்கார்ந்து மகர ராசியில் இருக்கும்போது, தனுசில் இருக்கும்போது, மிதுனத்தில் இருக்கும்போது, இதெல்லாம் தான் நேச்சுரல் கிளாமிட்டியான யுத்தங்கள் எல்லாம் அந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அப்படிப்பட்ட கலவரங்களெல்லாம் உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இந்த சனி குரு பார்வைக்கு உண்டு. அப்போ முக்கியமாக கடல் அப்படிங்கிற இடத்துல மீன ராசிக்குள்ளார சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு.
கடல் அப்படிங்கிற கடகராசிக்குள்ளார குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. இவங்க 2 பேரும் பார்த்தா கொந்தளிப்பு அப்படின்னு ஒன்று இருக்கும். சனி பகவான் அப்படிங்கிறவர் நிறைய பேர் நண்பர்களையும் உற்றார் உறவினர்களையும் மக்களையும் சார்ந்த கூட்டம் அப்படின்னு சொல்லுவார். எங்கெல்லாம் கூட்டம் இருக்கோ அங்கெல்லாம் கொந்தளிப்பு வந்தால் நிறைய டேமேஜும் இருக்கும் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. எஸ்பெஷலி நீர்நிலைகளிலே. அப்போ வெள்ளக்காடு ஆவதற்கு வாய்ப்புகள், கடல் கொந்தளிப்பு ஆவதற்கு வாய்ப்புகள், கடல் சீற்றத்தினால் வரக்கூடிய டேமேஜஸ், இப்படின்னு நிறைய நேச்சுரல் கலாமிட்டி இஷ்யூஸையும் கொண்டு வருவார் அப்படிங்கிறதும் இங்கே நோட்டபிள் பாயிண்ட்டாக இந்த வக்ரகதியின் போது பார்க்க வேண்டியிருக்கு. நல்ல செய்தியே இல்லையா சார் அப்படின்னா நல்லதும் உண்டு. ஏன்னா இந்த 5ஆம் இடம்ங்கிறது ஆசை, லாபம், வியூகத்தின் அடிப்படையிலே புதிய மாற்றங்கள், நுணுக்கங்கள், இது எல்லாமே செய்யக்கூடிய விஷயங்களையும் இந்த குரு பார்க்கறதுனால கிடைக்கும். 9ஆம் இடமை பார்க்குறார், விருச்சிக ராசியை பார்க்குறார் இல்லைங்களா, காலச்சக்கர புருஷத்தின் 8ஆம் இடம். அப்போது உங்களுக்கான பலவிதமான ஐடியாஸ், திடீர் அதிர்ஷ்டங்கள், வரவுகள், இதையும் இந்த பார்வையின் பலத்தினாலே கொடுப்பார். அப்படிங்கிறதுனால இது எல்லாமே தீர்மானமாக பார்க்கணுன்னா ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்கணும் இல்லைங்களா. இந்த சூழ்நிலையிலே சுக்கிரனானவர் ஆட்சியிலே அமர்கிறார். துலா ராசிக்குள்ளே ஆட்சியில் உட்கார்வார். அவர் விசாக நட்சத்திரத்துக்கு பயணம் செய்வார். விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். குருவும் சுக்கிரனும் எதிரெதிரி அணியை சேர்ந்தவர்கள். இவர்களுடைய ஒரு பகை நோக்கங்கள் இருந்தாலும் வெற்றி அப்படிங்கிற நோக்கம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். யுத்தங்கள் உண்டு, அசுர தேவ யுத்தம். அதில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணங்கள் நிறைய வரும். சுக்கிரன் நார்மலாக சொல்லுவோம் பெண் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பெண் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு விசாக நட்சத்திரத்தை இந்த சுக்கிர பகவான் தொடக்கூடிய நேரங்களிலே பெண் ரிலேட்டடான மேட்டரை ரொம்ப பர்டிகுலராக கொண்டு வந்திருப்பாங்க. நார்மலாக கொஞ்சம் சமீப காலத்தில் நிறைய பார்த்தோம் இல்லையா, மீ டூ அப்படின்லாம் சொல்லிட்டு, அந்த மாதிரி இந்த வன்புணர்ச்சி விஷயங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய நியூஸஸ்லாம் நிறைய வரத்துக்கான வாய்ப்புகளையும் இந்த காலகட்டங்களிலே எதிர்நோக்கலாம் அப்படிங்கிறது தெரிகிறது. அதுவும் ஸ்பெஷலி இந்த துலா ராசிங்கிறது கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறதுல பெண்கள் தொடர்பு கொண்ட விஷயங்கள் எல்லாம் இந்த எக்ஸ்ப்ளோரிங் ப்ராபபிலிட்டி ஆஃப் விசாக நட்சத்திரத்தை தொடக்கூடிய சுக்கிரன் எக்ஸ்ப்ளோர் பண்ணி விடுவார். தபாத்துக்கும் இப்படி இருக்குது உலகம் அப்படின்னு சொல்லி காட்டுவார். அப்போது நிறைய விஷயங்களும் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகளையும் இந்த குரு வக்ர பெயர்ச்சியின் போது எதிர்பார்க்கலாம் என்ற கூடுதல் தகவலையும் மனதில் கொள்ளுங்கள். வாருங்கள் தொடர்ந்து காண்போம். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியிலிருந்து அஷ்டமத்தில் இருந்த குரு பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு போயிட்டார். அப்படி போனவர் வக்ரகதி அடைந்து திரும்பி அஷ்டமத்தை தொடப்போகிறார். அதனாலே பல விதத்திலும் பழைய சிக்கல் திரும்பி வரும். அது மட்டும் இல்லை, பஞ்சமஸ்தானம் என்கிற மீனராசிக்குள்ளார சனி பகவான் இருக்கிறாரு. அவரை இவர் பார்க்க போகிறார். தன்னுடைய பார்வையை வக்கரகதியில் இருக்கும்போதும் பார்ப்பார். வக்கர நிவர்த்தியை நவம்பர் 29 நடக்கும், அதையும் பார்க்க போகிறார். அப்போ குழந்தைகள் மூலியமாக நீங்கள் என்ன விஷயங்களெல்லாம் எதிர்பார்த்துருந்தீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் டீவியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்கள அனுசரித்து அவங்கள உட்காத்திச்சு பேசி அவங்கள கவுன்சில் பண்ணி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதனால் பேச்சில் கொஞ்சம் அனுபவம் உண்டாகணும். ஜஸ்ட் லைக் தட் மிரட்டி பேசுகிறதெல்லாம் வேண்டாம், அனுபவமாக பேசணும். அதுபோல் உங்களுடைய ராசியின் 3ஆம் இடம் மகர ராசியும் இந்த பார்வை உண்டு. வெளியூர் பயணங்கள், அதனால் லாபங்கள் கைகூடக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். வீட்டிலே சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள். ராசியின் மேலேயே குருவின் பார்வை விழும். குருவின் பார்வை இந்த நவமம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துலேருந்து விழுகிறதுனால
உங்களுக்கு இருந்த வழக்குகளிலே திருப்பங்கள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அஷ்டமத்தை தொட போகிறார். எதிர்பாராத வரவுகளுக்கும் வாய்ப்புகளை கொடுப்பார். யாருன்னா உங்களுக்கு பணம் கொடுப்பதற்காக இல்லை உங்களுக்கு பணம் கேட்டு பண்ணியிருப்பவர்கள் அது இல்லைன்னு அக்விட் ஆகிறதும், உங்களுக்கு பணம் கொடுப்பவராக இருந்தால் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். இப்படி ஒரு நல்ல பலனும் உண்டு இந்த குருவின் இந்த பெயர்ச்சி. புனர்பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரத்தின் போது எக்ஸ்ட்ராவாக பேச்சில் கவனத்தை வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் லூஸ் டாக்ஸ் கொடுத்து இந்த நாள் கமிட்மெண்ட் ஜாஸ்தியாகிடத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு. பசுமாட்டை வர்ஷிப் பண்ணுறது ரொம்ப நல்லது. பசுமாட்டுக்கு தீவனம் கொடுக்குறது, பசுமாட்டை தடவி கொடுக்கறது, பசுமாட்டுக்கு அப்படின்னு எல்லாம் செய்ய 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 என்ன ஆகும்னா கஷ்டங்கள் குறைய ஆரம்பிக்கும். நம்ம பேசுகிற பேச்சுக்களுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். மரண பயம்ன்ற பயங்கள்லாம் இருக்கு இல்லையா, தேவையில்லாத பயம், குழப்பங்களால் வரக்கூடிய பயம், இது எல்லாம் விலகணும்னா இந்த கோமாதா அப்படிங்கிறவளை பிடிச்சினா போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் பைல்டப் ஆகிட்டே வரும். பண கஷ்டம் குறைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சம் கடனும் குறைய ஆரம்பிக்கும். தொழிலிலே நிலைச்ச லாபம் கிடைக்கும். எக்ஸ்ட்ராடினரியில் நிலைச்ச லாபம் கிடைக்கும். வேலையிலும் உங்களுக்கான திறமைக்கேற்ற வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த குருவின் வக்கர பெயர்ச்சி ஏற்படுத்தும். சுப நிகழ்வுகள் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளார உங்கள் மனசு ஈடுபடும். வீண் சண்டை, வம்பு, வழக்குகள் போன்றவற்றிலே தேவையற்ற தலையீடுகள் இல்லாமல் இருந்தால் லாபமாய் மாறும். இதனால் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்ள முடியும். இந்த காலகட்டங்களில் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு முருகப்பெருமானை வணங்குவது வழக்கம். உங்கள் ராசிக்குள்ளார விசாக நட்சத்திரம் இருக்குது. திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்வதனாலே வரக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களையும் அவர் பாதத்திலே சமர்ப்பணம் செய்து எனக்கு ஒரு நல்ல கதியை காட்டப்பா முருகப்பா அப்படின்னு கேட்டேன்னா உங்களுக்கு நல்லதாகத்தான் நடக்கும். நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.